சந்தோஷமா ஃபேமிலியோட ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு ஒரு புதுசா வீட்டை வாங்குற ஒரு குடும்பம். ஆனா அந்த வீட்டுல அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறது சந்தோஷம் கிடையாது, கொடூரம் மட்டும்தான். அதையும் கொடுக்க போறது ஒரு பேயோ ஒரு கொலகாரனோ கிடையாது, ஒரு ஏஐ ரோபோட் தான். சோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு ஜெர்மன் சீரீஸான கெசன்ட்ரா அப்படின்ற ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போறோம். சோ மொத்தம் 6 எபிசோடு தான் இந்த ஒரே வீடியோல நம்ம பார்த்துடலாம். அதோட ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க, ஏன்னா உங்க சப்போர்ட் தான் எல்லாமே. சோ இந்த கதை ரொம்ப வித்தியாசமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. வீடியோவை ஃபுல்லா பாருங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா நம்ம கதைக்குள்ள போயிடலாம். கதையோட ஆரம்பத்துல நைட் டைம்ல ஹைவேல ஒருத்தர் கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படியே ஓரமா திரும்பி பார்த்தா ஏதோ ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி இருக்கு. சோ உடனே இவரும் ஹெல்ப் பண்ணலான்னு போறாரு. ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. ஒரு லேடியும் அவங்க கை குழந்தையும் மட்டும் தான் உயிரோட இருக்காங்களே. சோ அவங்கள வெளியே கூட்டிட்டு வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி இவர் கேட்கும் பொழுது அவ வந்துட்டா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த பார்த்து கையை காட்டுறாங்க. இவரும் அந்த இடத்த பாக்குறாரு. பார்த்தா அது ஒரு ரோபோட் தான். சோ என்ன நடந்தது அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா கதை அப்படியே ஒரு ஃபேமிலி பக்கம் போகுது. மொத்தம் 4 பேரு. அப்பா டேவிட், அவரோட ஒய்ஃப் சமீரா, அவங்களுக்கு 2 பசங்க, பெரிய பையன் ஃபின்னு, சின்ன பொண்ணு ஜூனோ. இவங்க 4 பேருமே புதுசா ஒரு வீடை வாங்கி அந்த இடத்துல வாழ்றதுக்காக போறாங்க. சோ அந்த வீடு பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா என்ன, உள்ள இன்டீரியர்லாம் ரொம்ப பழசா, ரொம்ப நாளா யாருமே வராத மாதிரி இருக்கு. அந்த குட்டி பொண்ணு ஜூனோவும் அந்த வீட்டை சுத்தி பாக்குறாங்க. சடனா அவங்க பிரதர் வந்து பயமுறுத்துறாரு. சோ எல்லாருக்குமே இந்த வீடு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. பெரிய பையன் ஃபின்னு வந்துட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி போய் பாக்குறாரு. பார்த்தா அங்க பழைய காலத்து டெக்னாலஜி மாதிரி, பட் ஆனா ரொம்ப அட்வான்ஸ்டான பெரிய மெக்கானிசம்லாம் இருக்கு. இந்த ஃபின்னும் சும்மா இல்லாம ஏதோ பட்டன் எல்லாம் அழுத்தி பவர் சோர்ஸ்க்கான லிவரையும் ஆன் பண்ணி விட்டுறாரு. மேல அப்பா கூப்பிட்டதுனால அப்படியே ஆளு போக, அவரு போனதுக்கு அப்புறம் அந்த மெக்கானிசமே ஆன் ஆக ஆரம்பிக்குது. உண்மையிலேயே இந்த வீடு வேற லெவல் தான். ஏன்னா இன்டோர் ஸ்விம்மிங் பூலே இருக்கு. அதை கிளீன் பண்ணி செம்ம ஜாலியா இருக்க போறாங்க இவங்க எல்லாருமே. சோ ஆல்ரெடி இந்த வீட்டுல வந்து நிறைய பழைய பொருட்கள்லாம் இருக்கு. ஃபின்னு வந்துட்டு துணி மூடி இருக்கிற ஒரு பொருளை பாக்குறாரு. பார்த்தா தலை தொங்கி போயிருக்கிற ஒரு ரோபோட். ஸ்டார்டிங்ல இதை தான் நம்ம பார்த்திருப்போம். இதை பார்த்து ஒரு லேடியும் பயந்துருப்பாங்க. அந்த ரோபோட் இருக்கு, ஆனா அது ஆன் ஆகவே இல்லை. இந்த ஃபின்னுக்கு வந்து கொஞ்சம் மெக்கானிக் வேலைலாம் தெரியும் அப்படின்றதுனால ஆளு ரூமுக்கு கொண்டு போறாரு. அவரோட சிஸ்டர் ஜூனோவும் சேர்ந்து 2 பேருமே அந்த ரோபோட்டை சரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே பண்ணிட்டாங்க, ஆன் பண்றாங்க. பட் ஆனா அது ஆன் ஆகவே மாட்டேங்குது. சோ அதனால அதை அப்படியே விட்டுட்டு நைட் டைமும் ஆயிடுச்சு. எல்லாருமே தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த ஃபேமிலியோட அப்பா இருக்காருல டேவிட், அவரும் அவரோட ஒய்ஃப் சமீராவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா சமீராவுடைய சிஸ்டர் இறந்து போயிட்டாங்க போல. அந்த துக்கம் தாங்க முடியல. அங்கேயே இருந்தா அவங்க ஞாபகமாவே இருக்கணும் தான் இந்த வீட்டை வாங்கி இங்கேயே வந்து செட்டில் ஆயிட்டாங்க. சோ புது வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு 2 பேருமே பேசிட்டு எல்லாருமே வீட்டுல தூங்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா இந்த நேரத்துல தான் ஃபின்னு ரிப்பேர் பண்ணார்ல ஒரு ரோபோட், அது ஆன் ஆக ஆரம்பிக்குது. அந்த ரோபோட் வந்து பார்க்க நார்மல் ரோபோட் மாதிரி தான் இருக்கு. மண்டை வந்து ஒரு டிவி தான். அந்த டிவில ஒரு லேடியோடைய ஃபேஸ் வருது. மனுஷங்க மாதிரியே எக்ஸ்பிரஷனும் அந்த ஃபேஸ் கொடுக்குது. சோ அந்த ரோபோட் வந்து இப்ப ஃபின்னோடைய ரூம்ல தான் இருக்கு. நேரா ஃபின்னு கிட்ட போயிட்டு அது பீட்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. ஆனா ஃபின்னை பார்த்ததுக்கு அப்புறம் அது பீட்டர் கிடையாது, வேற யாரோ அப்படின்னு சொல்லி அந்த ரோபோட் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அந்த வீட்டை சுத்த ஆரம்பிக்குது. இந்த ரோபோட் மட்டும் கிடையாது, இந்த வீட்டுல வந்து ஒவ்வொரு ரூம்லயும் ஒரு டிவி மாதிரி ஒன்னு இருக்கும். அதுலயும் இந்த லேடியோடைய முகம் தான் வருது. ஆக்சுவலா என்னன்னா இந்த வீடே வந்து ஒரு ஸ்மார்ட் ஹோம். இந்த வீட்டோடைய எல்லா கண்ட்ரோலுமே இந்த ஏஐ கிட்ட தான் இருக்கு. டிஷ்வாஷர் ஓபன்ல இருக்கு, அதையும் அது க்ளோஸ் பண்ணி விடுது. சோ இது வந்து இந்த வீட்டை பாத்துக்கிற ஒரு ரோபோட் தான். அப்படியே வீட்டை சுத்திக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு எலி ஒண்ணு நிக்குது. ஹா யார் நீ அப்படின்னு சொல்லி அந்த எலியை ஏத்தி நசுக்கி பிதிக்கிட்டு போகுது இந்த ரோபோட். சோ இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த ரோபோட்டுக்கு கருணை அப்படின்னு ஒண்ணு கிடையாதுன்னு. சோ இந்த ரோபோட்டும் ஒவ்வொரு ரூமா போகுது. சடனா அந்த குட்டி பொண்ணு ஜூனோ இருக்காங்களே, அவங்க பயத்துல கத்துறாங்க. உடனே டேவிட், சமீரா, ஃபின்னு எல்லாருமே ஓடி போய் ஜூனோவோட ரூமுக்கு போய் பார்த்தா அங்க அந்த ரோபோட் நிக்குது. அந்த ரோபோட்டும் இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்குது. நான் பயம்புறுத்தணும்னு இப்படி பண்ணல, சும்மா பார்க்கலாம் தான் வந்தேன், என்ன மன்னிச்சிருங்க. ஆனா நீ யாரு அப்படின்ற மாதிரி புரியாத மாதிரி தான் இருக்காங்களே எல்லாருமே. சோ உடனே அந்த ரோபோட் எல்லாரையுமே ஹாலுக்கு வர சொல்லுது. அவங்க முன்னாடி நின்னுகிட்டு வெல்கம் டு மை ஹவுஸ், என்ன நீங்க கெசன்ட்ரான்னு கூப்பிடலாம். இந்த வீட்டுல இருக்கிற A to Z வேலைய நானே பார்த்துப்பேன். ரூமை கிளீன் பண்றதுல இருந்து சாப்பாடு செய்யற வரைக்கும் எல்லா வேலையையும் நானே பார்ப்பேன் இப்படின்னு அந்த கெசன்ட்ரா ரோபோட் சொல்லுது. இவங்களுக்கு வந்து இந்த ரோபோட் அவ்வளவா பிடிக்கல. இதை ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே. ஆனா அந்த கெசன்ட்ரா வந்து நம்ம குட்டி பொண்ணு ஜூனோ இருக்காங்களே, அவங்கள பார்த்து ஃபன்னியா முகத்தை காமிக்க ஜூனோவுக்கு அந்த ரோபோட் பிடிச்சிருக்கு. அம்மா இருக்கட்டும்னு சொல்ல, சரி ஓகே நமக்கு ஹெல்ப்புக்கு ஆள் வேணும் அப்படின்னு கெசன்ட்ராவை அவங்க வீட்லயே வச்சுக்க முடிவு பண்றாங்க. சோ அதுக்கப்புறம் எல்லாரும் போய் தூங்குறாங்க. காலையில இவங்க எழுந்துக்கணும் அப்படின்றதுக்காக
அப்படின்றதுக்காக அந்த கெசன்ட்ராவே மியூசிக் எல்லாம் ப்ளே பண்ணுது. அதை கேட்டு தான் இவங்க எழுந்துக்கிறாங்களே. ஒரு மானிட்டர் இருக்கும்ல, அதுலயும் கெசன்ட்ரா தான் இருக்கு. அந்த குட்டி பொண்ணு ஜூனோவுடைய அம்மா சமீரா வந்து ஜூனோ எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஜூனோ கார்டன்ல இருக்கா, ஒரு சவக்குழிய தோண்டிக்கிட்டு இருக்கான்னு சொல்ல சமீராவுக்கு ஒன்னும் புரியல. என்னன்னா அந்த கெசன்ட்ரா ரோபோட் வந்து ஒரு எலிய சாகடிச்சதுல அந்த எலிய புதைக்கிறதுக்காக தான் அந்த குட்டி பொண்ணு ஜூனோ வந்து பள்ளத்தை தோண்டி அதை புதைக்கிறாங்க. பக்கத்திலேயே அந்த கெசன்ட்ரா ரோபோட்டும் இருக்கு. இத அம்மா சமீராவும் பாக்குறாங்க. அவங்களுக்கு கெசன்ட்ரா ரோபோட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட மானிட்டர்ல இருக்கிற கெசன்ட்ராவும் உங்களுக்கு காஃபி போட்டு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல நமக்கு வேலையே இல்லைன்னு ஜாலி ஆகுறாங்க. ஜூனோவும் ஃபின்னும் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. அப்பா டேவிடும் வந்துட்டு வேலைக்கு கிளம்புறாரு. எல்லாரும் கார்ல அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அம்மா சமீரா வந்து எல்லாருக்கும் பாய் சொல்றாங்க. திரும்பி பார்த்தா கெசன்ட்ரா ரோபோட் இருக்கு. அதுவும் அதோட கழுத்து நீட்டா இருக்கு. என்ன உன் கழுத்து பெருசா இருக்கு? இல்ல உங்க பசங்களை நானும் வழி அனுப்பலாம்னு நினைச்சேன், நீங்க மறைச்சிக்கிட்டு இருந்தீங்களா, அதான் என் கழுத்தை பெருசாக்கி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சின்னதாக்கிடுது அதோட கழுத்தை. அப்புறம் ஃபின்னு வந்து ஸ்கூலுக்கு போறாரு. அதுல ஒரு பையன் அவருக்கு ஃப்ரெண்டாவும் ஆகுறாரு. எங்க வீட்டுல அம்மா சமீரா மட்டும் தான் தனியா இருக்காங்க. அவங்க இன்டோர் ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியே அந்த கெசன்ட்ரா ரோபோட் வந்துட்டு புல்லெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கு ஷார்ப்பான பிளேடை வச்சு. அந்த குட்டி பொண்ணு ஜூனோ வந்து எலிய புதைச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல ஒரு கல்லை வச்சிருப்பாங்க மேல. இந்த கெசன்ட்ராவுடைய அந்த ஷார்ப்பான பிளேடு அந்த கல்லுல பட்டு கல்லு பீஸ் பீஸ் ஆகி அதுல ஒரு பீஸ் கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு அம்மா சமீராவுடைய முதுகுலையே பட்டு அவங்க வழியில துடிக்கிறாங்க. உடனே மானிட்டர்ல இருக்கிற கெசன்ட்ராவும் உங்களுக்கு அடிபட்டுருச்சா, கீழே விழுந்துட்டீங்க, உடனே நான் 911க்கு கால் பண்றேன் அப்படின்னு அது கால் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனா சமீரா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்ல வேணாம், எனக்கு பெருசா அடிபடல அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அம்மா சமீராவும் அப்பா டேவிடும் குட்டி பொண்ணு ஜூனோவை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரணும் அப்படின்றதுக்காக கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சமீராவும் சொல்றாங்க, அந்த கெசன்ட்ரா ரோபோட் கிட்ட ஷார்ப்பான பிளேட்லாம் இருக்கு, நம்ம யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லாம அதுவே தன்னால எல்லாத்தையும் பண்ணுது. உடனே அப்பா டேவிடும் ஃபன்னியா, சரி விடு, ஏதாவது ஆச்சுன்னா அதுவே கால் பண்ணுதுல ஆம்புலன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி பெருசா கண்டுக்காம ஜூனோவுடைய ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா, ஜூனோ வந்து மத்த பசங்க கூட பேசுறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்களாம். அதோட அவங்க ஸ்கூல்லேயே டான்ஸ், சிங்கிங் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு கிளாஸ்ல சேர்த்து விட்டீங்கன்னா ஜூனோ கொஞ்சம் நார்மலாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க இவங்க பையன் ஃபின் இருக்காருல, அவரோட புது ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வராரு. கெசன்ட்ரா ரோபோட் எல்லாம் பாக்குறாங்க. அந்த ஃப்ரெண்டு பையன் வந்து ஃப்ரிட்ஜை திறக்க ட்ரை பண்ணா அது ஓப்பன் ஆகவே மாட்டேங்குது. ஏன்னா இந்த வீட்டுல இருக்கிற எல்லா பொருளுமே கெசன்ட்ராவுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கே. ஃபின்னும் நீ கெசன்ட்ரா கிட்ட மரியாதையா கேட்டாதான் அது ஓபன் பண்ணுன்னு சொல்ல, இவரும் கெசன்ட்ரா ப்ளீஸ் ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணுன்னு சொல்ல அதுவும் ஓபன் பண்ணி விடுது. அதுக்கப்புறமா இவங்க பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. பேஸ்மெண்ட்லயே சீக்ரெட்டான ஒரு ரூம் இருக்கு. பார்த்தா அங்க நிறைய கேம்ஸ் இருக்கு. ஃபின்னும் அவரோட ஃப்ரெண்டும் ஜாலியா விளையாடுறாங்க. எங்க அப்பா டேவிடும் அம்மா சமீராவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க வந்து ஜூனோவை இந்த மாதிரி ஸ்பெஷல் கிளாஸ்ல சேர்த்து விடலாமான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்பா என்ன சொல்றாருன்னா, இந்த சிங்கிங் டான்சிங் அதெல்லாம் தேவையே இல்ல, சும்மா அந்த டீச்சர் ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இப்படின்னு இவங்க பேசுற எல்லாத்தையும் அந்த மானிட்டர் வழியா கெசன்ட்ரா கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. அப்புறம் கெசன்ட்ரா நேரா ஜூனோவுடைய ரூமுக்கு போயிட்டு, நீ நல்லா பாட்டு பாடுவியா, நான் மியூசிக்லாம் ப்ளே பண்றேன், லிரிக்ஸ்லாம் போடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கெசன்ட்ரா ரோபோட்டோடைய அந்த ஸ்கிரீன்லயே லிரிக்ஸ்லாம் வருது. அதை பார்த்து ஜூனோவும் பாடுறாங்க. உடனே அந்த கெசன்ட்ரா ரோபோட்டும், நீ எவ்வளவு அழகா பாடுற, ஸ்கூல்ல சிங்கிங்ல ஒன்னு சேர்த்து விடலாம், ஆனா உன்னோட பேரண்ட்ஸ் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு இது அவங்க அம்மா அப்பாவை ஜூனோ கிட்ட கோத்து விடுது. இதனால அந்த குட்டி பொண்ணு ஜூனோவும் அப்படியே சோகமாவே இருக்காங்க. அம்மா அப்பா கிட்ட இதை பத்தி கேக்குறாங்க. அம்மாவும் போயிட்டு ஜூனோவை சமாதானப்படுத்துறாங்க. உனக்கு என்ன விருப்பமோ அதுல நீ சேர்ந்துக்கோ, யாரும் தடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யார் இந்த விஷயத்த ஜூனோ கிட்ட சொன்னதுன்னு அம்மாவுக்கு வந்து அப்பா மேலதான் டவுட் வருது. அவரை புடிச்சு திட்டுறாங்க. ஆனா சொன்னது அந்த கெசன்ட்ரா ரோபோட்னு இவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறமா வீட்டுல இருக்கிற பழைய பொருள் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு பழைய வீடியோ ப்ரொஜெக்டர் தெரியுது. சரி அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஆன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா நிறைய போட்டோஸ்லாம் இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு 50 வருஷம் பழைய போட்டோ. அதுலயும் சமீரா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த போட்டோஸ்ல இருக்கிற ஒரு லேடி வந்து பாக்குறதுக்கு இப்ப கெசன்ட்ரா ரோபோட் இருக்குல்ல, அதோட மானிட்டர்ல ஒரு முகம் வருமே, அந்த மாதிரியே தான் இருக்காங்களே அவங்க. அப்படின்னா இவங்கள வச்சுதான் இந்த கெசன்ட்ரா ரோபோட்டை உருவாக்கி இருக்காங்க போல அப்படின்னு பார்த்தது போதும்னு ஆஃப் பண்ணிட்டு சமீரா அங்க இருந்து போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த கெசன்ட்ரா ரோபோட் இருக்குல்ல, அது அந்த ப்ரொஜெக்டரை ஆன் பண்ணி அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒன் பை ஒன் அந்த போட்டோவை பார்த்து அப்படியே எமோஷன் ஆக ஆரம்பிக்குது. குறிப்பா ஒரு போட்டோ, எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த போட்டோவை பார்த்த உடனேயுமே கெசன்ட்ரா கோவப்படுது. அந்த ப்ரொஜெக்டரையே அப்படியே ஓவர் ஹீட் பண்ணி எரிய வச்சிருது. வீடே எரிய ஆரம்பிக்குது.
இப்ப கதை அப்படியே பாஸ்டுக்கு போகுது. 50 வருஷத்துக்கு முன்னாடி 1970களில் இவங்க இருக்கிற இதே வீட்டில தான் கெசண்ட்ரா அப்படின்ற உண்மையாவே ஒரு லேடி வாழ்ந்திருக்காங்களே. அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்டும் பீட்டர் அப்படின்ற ஒரு பையனும் இருக்கான். ஸோ இதனால தான் ஸ்டார்டிங்ல கெசண்ட்ரா ஆன் ஆன உடனேமே ஃபின்னை பார்த்து பீட்டர் அப்படின்னு சொல்லி வரும். ஏன்னா கெசண்ட்ராவோட பையன் தான் பீட்டர். ஸோ அந்த பையன் வந்து ஃபுட்பால் ப்ராக்டிஸ்லாம் பண்றான். ஆக்சுவலா அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா இருந்தாலும் கெசண்ட்ராவுடைய ஹஸ்பண்ட் இருக்காருல, அவரு தான் அந்த பையன் பீட்டரை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாரு. இதனாலேயே அந்த பையனுக்கு அவங்க அப்பானா அவ்வளவா பிடிக்காது. ஆனா கெசண்ட்ராவுக்கு வந்து அவங்க பையன் பீட்டரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் கெசண்ட்ரா அவங்க வீட்டுல துணியெல்லாம் லாண்ட்ரிக்கு போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்டோடைய ஷர்ட்ல ஒரு லிப்ஸ்டிக் கரை இருக்கிறத பாக்குறாங்க. இந்த ஷேடை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், அப்ப இது யாரோட லிப்ஸ்டிக் கரையா இருக்கும் அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் மேலேயே இவங்களுக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. ஸோ ஆளும் நைட்டு வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாரு. ஸோ அதனால டவுட் பட்டு வேலை செய்யற இடத்துக்கே போலான்னு கெசண்ட்ரா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கெசண்ட்ராவுடைய ஹஸ்பண்ட் வந்து லேப்ல இருக்காரு. அங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. கெசண்ட்ராவும் போய் பாக்குறாங்க. சந்தேகப்படுற மாதிரி அவரோட ஹஸ்பண்ட் வந்து எதுவும் பண்ணவே இல்ல. கெசண்ட்ரா ஹஸ்பண்டுக்கு ஒரு செக்ரட்டரி இருக்காங்க. அவங்க வயசானவங்க. அதோட அந்த லிப்ஸ்டிக் கரையும் வந்துட்டு மேட்ச் ஆகவே இல்ல. சோ அதனால கெசண்ட்ராவுக்கு என்ன ஏதுன்னே புரியல. ஆனா டவுட் மட்டும் இருந்துகிட்டே இருக்கு. சோ அப்படியே டைம் ஓடுது. ஒரு நாள் கெசண்ட்ராவும் அவங்க ஹஸ்பண்டும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. அவங்கள பார்க்க அவங்க ஃப்ரெண்டு கப்பிள்ஸ் ஒருத்தங்க அவங்க வந்து ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. அந்த பொண்ணு தான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொல்ல இதை கேட்ட உடனே கெசண்ட்ரா ஒரு மாதிரி சோகமாகி உடனே ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுறாங்க. அந்த கப்பிள்ஸ்ல அந்த பொண்ணும் ஐயோ கெசண்ட்ரா முன்னாடி நான் சொல்லிருக்க கூடாதுன்னு நேரா பின்னாடியே ரெஸ்ட் ரூமுக்கு வந்து கெசண்ட்ராவை சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கெசண்ட்ராவுக்கு வந்து ஆல்ரெடி பீட்டர்னு ஒரு பையன் இருக்கான். அடுத்த குழந்தைக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கு, என்னன்னு நமக்கு இப்ப தெரியல. ஆனா கெசண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒன்னும் அதுக்காகலாம் அழல, என்னோட ஹஸ்பண்ட் நைட்டு வீட்டுக்கு வர மாட்டாரு, யாரு கூடவோ தொடர்பு இருக்கும்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே அந்த லேடியும் என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவுதான விஷயம், இங்க பாரு நீ இன்ட்ரெஸ்ட காமிச்சனா உன் ஹஸ்பண்ட் உன்கிட்ட வருவாரு. ஃபர்ஸ்ட் உன் லிப்ஸுக்கு நான் லிப்ஸ்டிக் போடுறேன் அப்படின்னு ஒரு லிப்ஸ்டிக்கை திறக்கிறாங்க. அதை பார்த்த உடனேமே கெசண்ட்ராவுக்கு இந்த லேடி மேல டவுட் வர ஆரம்பிக்குது. ஏன்னா இதே ஷேடு லிப்ஸ்டிக் தான் கெசண்ட்ராவுடைய ஹஸ்பண்டோட ஷர்ட்ல இருந்தது. ஸோ இது வந்து கெசண்ட்ராவுடைய பாஸ்ட். இப்போ அப்படியே கதை பிரசன்ட் டைமுக்கு வருது. வீடு எரிய ஆரம்பிக்குது. எரிச்சது கெசண்ட்ரா ரோபோட் தான். ஆனா இப்ப அதுவே அலாரம் கொடுத்து எல்லாரையும் வெளியே தப்பிக்கிற மாதிரி பண்ணிட்டு அந்த நெருப்பையே கெசண்ட்ரா ரோபோட்டே அணைச்சிருது. ஸோ அப்புறம் டேவிட் உள்ள வந்து எப்படி ஃபயர் ஆச்சுன்னு செக் பண்ணும்போது தான் இந்த ப்ரொஜெக்டர் ஓவர் ஹீட் ஆகி தான் ஃபயர் ஆகிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. சமீராவும் நான் தான் இதை யூஸ் பண்ணேன், ஆனா ஆஃப் பண்ணிட்டு தானே போனேன் அப்படின்னு சொல்ல டேவிட் இதை நம்புற மாதிரி இல்ல. சமீராவும் கடுப்பாக்குறாங்க. அப்படின்னா அந்த ஃபயருக்கு காரணம் நான் தானே சொல்றீங்களா அப்படின்னு கடுப்புல அங்க இருந்து போறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பசங்க ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. டேவிடும் ஒர்க்குக்கு போயிடுறாரு. இப்ப வீட்டுல இருக்கிறது சமீரா மட்டும்தான். அவங்க வந்து இந்த சிலையெல்லாம் செஞ்சு கொடுக்குற வேலையை செய்யறாங்க. வீட்லயே அதை பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சமீராவுக்கு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வீடியோ கால் வருது. சமீராவும் வீட்டெல்லாம் சுத்தி காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதோட இறந்து போன சமீராவுடைய சிஸ்டரை பத்தியும் பேசுறாங்க. நான் என் சிஸ்டரை ரொம்ப மிஸ் பண்றேன், அதோட அவ தொல்லைகளை மிஸ் பண்றேன் ரொம்ப. என்ன ஒரு ரூம் குள்ள வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு டோரை திறக்காம தொல்லை பண்ணுவா அப்படின்ற மாதிரி அவங்க சிஸ்டரை பத்திலாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்புறம் காலை கட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்குள்ள யாரோ வந்த மாதிரி ஒரு சவுண்டு, டோர்லாம் ஓப்பன்ல இருக்கு. என்னடான்னு போய் பார்த்தா சடனா கெசண்ட்ரா ரோபோட் தான் வந்து நிக்குது. கெசண்ட்ரா இந்த மாதிரி என்ன பயம் பொறுத்தாத, இல்ல நீங்க கார்லிக் பிரெட் பண்ண போறேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் உள்ளதான் இருக்கு அப்படின்னு ஒரு ரூமை காட்டுது. சரின்னு சமீராவும் உள்ள போயிட்டு இன்கிரீடியன்ஸ் எடுக்கலான்னு ட்ரை பண்றாங்க. சடனா அந்த கெசண்ட்ரா ரோபோட் டோரை க்ளோஸ் பண்ணி விட்டுடுது. சமீரா பயப்படுறாங்க. கெசண்ட்ரா டோரை ஓபன் பண்ணுன்னு கத்துறாங்க. ஆனா அந்த கெசண்ட்ரா ரோபோட் கண்டுக்காம நேரா போயிட்டு அதோடைய கையை வந்து அதால சேஞ்ச் பண்ண முடியும் வேற வேற ஆப்ஜெக்ட் வச்சு. சோ அந்த மாதிரி பீஸாவை கட் பண்ணுவாங்கல்ல, அப்படி ஒரு விஷயத்த கையில மாட்டிக்கிட்டு பிரெட்டை கட் பண்ணி இது கார்லிக் பிரெட் செய்ய ஆரம்பிக்குது. இங்க சமீரா கத்துறாங்க, கதறாங்க. ரொம்ப நேரம் போகுது. டேவிட் வந்து தான் ஓபன் பண்றாரு. சோ சமீரா விஷயத்த சொல்றாங்க, கெசண்ட்ரா என்ன ரூம்லயே வச்சு லாக் பண்ணிருச்சு அப்படின்னு. ஆனா டேவிட் என்ன சொல்றாருன்னா, இது ஓபன்ல தான் இருந்தது, லாக்லயே இல்ல. உனக்கு கிளாஸ்ட்ரோபோபியா இருக்குல்ல, அதனால டோர் திடீர்னு தன்னால க்ளோஸ் ஆன உடனேமே நீ பயத்துல இருந்திருப்ப அப்படின்னு சொல்லி இவரு கட்டிப்பிடிக்கிறாரு. சமீராவும் அப்படி திரும்பி பாக்குறாங்க. கெசண்ட்ரா கார்லிக் பிரெட் எல்லாம் செஞ்சுக்கிட்டு அப்படியே நெக்கெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கு. சோ நம்ம சமீராவும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இங்க பாருங்க இந்த ரோபோட் இது எதுவுமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா அவரு வந்துட்டு சமீரா சொல்றத எதையுமே அவரு நம்புற மாதிரியே இல்ல. இந்த ரோபோட்னால நமக்கு ஹெல்ப் தானே, அதனால லூசு மாதிரி வளராத அப்படின்னு சமீராவை ஆஃப் பண்றாரு. ஆனா சமீராவுக்கு டவுட் வருது. அவங்க வெளியே கார்ல உட்காந்துக்கிட்டு வீட்டை வாங்கினாங்கல்ல, அவர்கிட்ட இந்த வீடு உண்மையிலேயே யாருக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது காருடைய சைடு மிரர்ல பாக்குறாங்க. பார்த்தா கெசண்ட்ரா அங்க நின்னுகிட்டு இருக்கு. போன்ல பேசுறவரும் உண்மையான கெசண்ட்ராவுடைய ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவரோட பேரை சொல்ல அவரை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு இவங்க லைப்ரரிக்கு போறாங்க. இந்த நேரத்துல அந்த குட்டி பொண்ணு ஜூனோ இருக்காங்கல்ல, அவங்க மியூசிக் கிளாஸ்ல போயிட்டு இன்னைக்கு கத்துக்கிட்ட விஷயத்த அவங்க அண்ணன் ஃபின்னு கிட்ட காட்டலாம்
காட்டலான்னு பார்த்தா ஃபின் அவரோட ஃப்ரெண்டு கூட பிஸியா இருக்காரு ஆளு. சரி அப்பா கிட்ட போலான்னு பார்த்தா அவரும் ஒர்க் பிஸில இருக்காரு, அம்மாவும் வீட்ல இல்ல. சோ என்ன பண்றதுன்னு ஜூனோ சோகமா இருக்கும் பொழுது அப்ப கெசன்ட்ரா ரோபோட் வந்து நீ என்கிட்ட காட்டு, நான் உனக்காக எப்பவுமே இங்க தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல ஜூனோவுக்கு வந்து அந்த கெசன்ட்ரா ரோபோட்டை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போகுது. எங்க லைப்ரரியில நம்ம சமீரா வந்து கெசன்ட்ராவுடைய ஹஸ்பண்டை பத்தி ஃபுல்லா சர்ச் பண்ணும்போது தான் ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. சோ அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துடுறாங்க, எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜூனோ வந்து சோகமா இருக்காங்க, ஏன்னா இன்னைக்கு மியூசிக் கிளாஸ்ல அவங்க என்ன கத்துக்கிட்டாங்களோ அதை சொல்றதுக்கு கூட யாரும் இல்லை, இனிமே நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், கெசன்ட்ரா ரோபோட் கிட்ட தான் சொல்லுவேன் அப்படின்னு ஜூனோ சொல்ல. சோ இந்த சிச்சுவேஷனை வந்து கொஞ்சம் நார்மல் ஆக்குறதுக்காக எல்லாருமே சேர்ந்து கேம் விளையாடுறாங்க, கெசன்ட்ரா ரோபோட்டையும் சேர்த்துக்கிறாங்க. சோ ரோபோட்டோடைய அந்த மானிட்டர்ல ஸ்டிக்கி நோட்டை ஒட்டுறாங்க, அதுல நம்ம சமீரா அம்மா இருக்காங்கல்ல அவங்களோட ரோல் தான் போட்டிருக்கு. சோ இந்த கெசன்ட்ரா ரோபோட் வந்து இவங்க கிட்ட கேள்விகளை கேட்டு அந்த ஸ்டிக்கி நோட்ல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அது வந்து நான் ரொம்ப அழகா இருப்பேனா, எல்லாருமே ஆமான்னு சொல்றாங்க. அப்புறம் ரூம்குள்ள நானே போய் மாட்டிக்கிட்டு பேனிக் அட்டாக்ல உட்காந்து அழுவனா அப்படின்னு கேட்க பசங்க யாருக்கும் எதுவும் புரியல. இங்க சமீரா செமையா கடுப்பாகி வெளியே போறாங்க. சமாதானப்படுத்த டேவிடும் வராரு. பாத்தியா அந்த கெசன்ட்ரா எப்படி என்ன கலாய்க்குதுன்னு, ஒரு ப்ரோக்ராம் பண்ண ரோபோட் இந்த மாதிரி பண்ணாது. ஆனா டேவிட் வழக்கம் போல நம்புற மாதிரியே இல்ல. அப்பதான் ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலை காட்டுறாங்க, இந்த வீட்டையே உருவாக்குனது உண்மையிலேயே கெசன்ட்ரான்னு ஒரு லேடி இருந்தாங்க, அந்த லேடியோடைய ஹஸ்பண்ட் தான். அப்புறம் 1972ல கெசன்ட்ரா இறந்து போறாங்க. அதுக்கப்புறமா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல கெசன்ட்ராவுடைய ஹஸ்பண்டும் பையன் பீட்டரும் இறந்து போறாங்க. அந்த போட்டோ தான் இது, நல்லா பாரு. ஆக்சிடென்ட் ஆன இடத்துல இந்த ரோபோட்டுக்கு என்ன வேலை? இந்த ரோபோட் ஒரு கொடூரமானது அப்படின்னு சமீரா சொல்றாங்க. ஆனா டேவிட் வழக்கம் போல இங்க பாரு, இது சாதாரண ரோபோட் தான், நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, சொன்னா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி திரும்பவும் வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு போறாரு. சமீரா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக பாத் டப்ல குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. உள்ள நேரா அந்த கெசன்ட்ரா ரோபோட்டும் வருது. கெசன்ட்ரா நீ என்ன இங்க பண்ற? நீங்க நினைச்சது உண்மைதான், என்னோட ஃபேமிலி எல்லோருமே இறந்து போயிட்டாங்க. இப்போ டேவிட், ஃபின், ஜூனோ இவங்க தான் என்னோட ஃபேமிலி. இந்த வீட்ல உனக்கு இடமே கிடையாது, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போ அப்படின்னு ரொம்ப விகாரமா மூஞ்ச வச்சுக்கிட்டு அந்த கெசன்ட்ரா ரோபோட் சொல்ல சமீரா பயந்து போறாங்க. டேவிட் டேவிட்னு கத்துறாங்க. சோ அகைன் கதை பாஸ்டுக்கு போகுது. கெசன்ட்ரா உயிரோட இருந்த காலகட்டம். கெசன்ட்ராவோட பையன் வந்து ஃபுட்பால் மேட்ச்ல கலந்துக்கிட்டு பிளே பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆளு. இவ்வளவு நாள் ஒரு பேக்கப் பிளேயரா இருந்தவர் இப்பதான் ஃபீல்டுல இறங்கி விளையாடுறாரு. அதை பார்க்க கெசன்ட்ராவும் அவங்க ஹஸ்பண்டும் வராங்க. ஆனா நினைச்ச அளவுக்கு பீட்டர் ஒழுங்கா விளையாடுற மாதிரி இல்ல. அவங்க அப்பா கடுப்பாகி இவெல்லாம் தண்டம் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அதுக்கு ஏத்த மாதிரியே தான் பீட்டர் சேம் சைடே கோல் போட்டு அவங்க டீமே தோத்து போயிடுது. கெசன்ட்ராவோட ஹஸ்பண்டும் திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. ஆனா கெசன்ட்ரா போயிட்டு அவங்க பையன் பீட்டரை வந்து சமாதானப்படுத்துறாங்க. அப்ப பீட்டருடைய டீம்லயே விளையாண்ட ஒரு 2 பிளேயர்ஸ் பீட்டரை பரவாயில்ல விடுறா, அடுத்த மேட்ச்ல பாத்துக்கலாம், எங்க கூட வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா பீட்டர் வரலன்னு சொல்றாரு. ஆனா பீட்டர் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பழகினாதான் பீட்டர் நார்மல் பையனா இருப்பான் அப்படின்னு கெசன்ட்ரா வந்து அந்த பசங்க கூட பீட்டரை அனுப்பி வைக்கிறாங்க. சோ பீட்டர் தோல் மேல கைய போட்டுக்கிட்டு அந்த பசங்க அப்படியே போறாங்க. எங்க கெசன்ட்ரா வீட்டுக்கு போயிடுறாங்க. நைட் டைம் ஆயிடுது, பீட்டர் இன்னும் காணோம். அப்பதான் வெளியே வேகமா ஒரு கார் வருது. அந்த கார்ல இருந்து பீட்டரை வெளியே தள்ளி விடுறாங்க. அந்த பசங்க பீட்டரை கூட்டிட்டு போனதே டீம் தோக்கறதுக்கு காரணம் பீட்டர் தானே. சோ பீட்டரை செம்ம அடி அடிச்சிருக்காங்க. கெசன்ட்ரா அவங்க பையன் பீட்டரை கூட்டிட்டு வந்து குளிப்பாடுறாங்க. சோ பீட்டர் ஒரு மாதிரியே இருக்கிறதுனால ஸ்கூல்ல எதையும் கவனிக்கிறது இல்ல. டீச்சர் வந்து கெசன்ட்ரா கிட்ட சொல்றாங்க. அந்த நேரத்துல பீட்டர் வெளியே இருக்காரு. அப்போ அந்த புள்ளி பண்ற பசங்கெல்லாம் வந்து பீட்டரை ஓவரா பேசிட்டு போறாங்களா. கடுப்பான பீட்டர் ஒரு நாள் நைட்டு வீட்டுக்கு கையில கன்னும் ரத்த கரையோட வீட்டுக்கு வராரு. கெசன்ட்ரா ஷாக் ஆகுறாங்க. என்னடா பண்ணிட்டு வந்தேன்னு கேட்க பீட்டரும் என்ன புள்ளி பண்ணாங்களம்மா, அவங்கள போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்ல. சோ கெசன்ட்ரா பண்ற வேலை அவங்க பையனை காப்பாத்தணும். ரத்தக்கரை இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் கலட்டி அதை நெருப்புல போட்டு எரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா பீட்டர் கிட்ட நீ அவங்கள எங்க ஷூட் பண்ண அப்படின்னு லொகேஷனை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் இறந்து போன அந்த பசங்களுடைய உடம்புல இருந்து புல்லட் எல்லாம் எடுக்கிறாங்க. ஏன்னா புல்லட் ஷெல்ல வச்சு யாரு கொலை பண்ணது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். சோ அதனால அதெல்லாம் எடுத்துட்டு அந்த பசங்க இருந்த வீட்டையே மொத்தமா எரிச்சிட்டு வராங்க கெசன்ட்ரா. ஒரு மனுஷியா வாழும் பொழுதே கெசன்ட்ராவுடைய மைண்ட் செட் பாத்தீங்களா இவ்வளவு கொடூரமா இருக்கு. ரோபோட்டா மாறியும் அவங்க அப்படிதான் இருக்காங்க. சோ அதுக்கப்புறமா பீட்டர் ஷூட் பண்ண யூஸ் பண்ண அந்த கன்னை வந்து வீட்லயே ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்கிறாங்க. சோ இந்த இடத்துல இந்த பாஸ்ட் கதை முடிஞ்சு கதை பிரசன்ட் டைமுக்கு வருது. பாத்ரூம்ல கதறிக்கிட்டு இருக்கிற நம்ம சமீரா கதற ஓடுறது இந்த கெசன்ட்ரா ரோபோட் தான். ஆனா இங்க டேவிட் கிட்ட அந்த மானிட்டர் வழியா கெசன்ட்ரா ரோபோட் சமீராவுக்கு பாத்ரூம்ல பேனிக் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல வேகமா ஓடி போய் சமீரா
சமீராவை காப்பாத்துறாரு. சமீரா என்ன சொல்றாங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரோபோட் தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பயப்படுறாங்க. சீக்கிரம் இந்த ரோபோட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்கன்னு கத்த ஃபின்னும் வேகமா ஓடி போய் கீழே பேஸ்மெண்ட்ல அந்த பவர் லிவரை ஆஃப் பண்ணி விட்டுறாரு. கெசன்ட்ராவும் ஆஃப் ஆயிடுது. சமீரா எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனா யாரும் அதை நம்புற மாதிரியே இல்ல. சமீராவுடைய சிஸ்டர் இறந்து போயிட்டாங்க. அந்த சோகத்துல இருக்கிறதுனால மென்டலா லைட்டா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. சமீராவுக்கும் புரிஞ்சு போகுது அவ்வளவுதான், நம்ம என்ன சொன்னாலும் இவங்க நம்ப மாட்டாங்க அப்படின்னு. சமீராவும் அமைதியாயிடுறாங்க. அடுத்த நாளே திரும்பவும் கெசன்ட்ராவை ஆன் பண்ணிடுறாங்க. அந்த குட்டி பொண்ணு ஜூனோவும் ஃபின்னும் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. நம்ம சமீராவுக்கு வந்து மென்டலா ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டரை பாக்குறதுக்கு போயிடுறாங்க. இப்ப வீட்டுல இருக்கிறது டேவிட் மட்டும் தான். அவரு குளிச்சுக்கிட்டு இருக்காரு ஸ்விம்மிங் பூல்ல. அந்த மானிட்டர்ல இருக்கிற கெசன்ட்ரா கிட்ட எனக்கு ஒரு டவல் கொண்டு வந்து கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்ல கெசன்ட்ரா ரோபோட்டும் டவல் எடுத்துட்டு வருது. அந்த டேவிட் ட்ரெஸ்ஸே போடாம நிக்கிறாரா, அதை பார்த்து இந்த கெசன்ட்ரா வந்து வெக்கப்படுது. ஏன்னா கெசன்ட்ரா வந்துட்டு ஃபின்னு ஜூனோ இவங்கள வந்து தன்னுடைய பசங்களா நினைக்குது. இப்ப டேவிட அவங்களுடைய ஹஸ்பண்டா நினைக்குது. கெசன்ட்ராவுக்கு இருக்கிற ஒரே எதிரி யாருன்னா அது சமீரா மட்டும் தான். ஏன்னா சமீராவுடைய ரோலை தான் இது எடுத்துக்கணும்னு நினைக்குது. சோ இங்க நம்ம சமீராவும் டாக்டர் எல்லாம் பாக்குறாங்க. ஒரு விஷயம் சமீராவுக்கு தெளிவா புரியுது. அந்த கெசன்ட்ரா ரோபோட் இதெல்லாம் பண்ணுதுன்னு சொன்னா யாருமே நம்மள நம்பவே மாட்டாங்க. சோ அதனால இத வேற வழியா சமாளிக்கணும் அப்படின்னு என் சிஸ்டர் இறந்து போனதுனால தான் இந்த மாதிரி நடந்துகிட்டேன் அப்படின்னு டாக்டர் கிட்ட சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வந்து அந்த கெசன்ட்ரா ரோபோட் முன்னாடி இங்க பாரு, இது உன் வீடு, என்ன வெளியே போ சொன்னல, இப்ப நான் சொல்றேன் இது என்னோட வீடு. ஃபின்னு ஜூனோ என்னோட பசங்க, டேவிட் என்னோட ஹஸ்பண்ட், நீ தான் வெளியே போகணும். நீ ஒரு தகர டப்பா டின்னு, நான் நினைச்சனா உன்னை உடைச்சி போட்டுருவேன். உன்னால இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசுறாங்க நம்ம சமீரா. அடுத்த நாள் ஆகுது. நம்ம சமீராவோட ஹஸ்பண்ட் வந்து புக் எழுதிக்கிட்டு இருக்காரு. நிறைய கதைகள்லாம் ஆல்ரெடி எழுதிருக்காரு. பக்கத்துல மானிட்டர்ல கெசன்ட்ராவும் உங்களோட புக்ஸ் எல்லாத்தையும் நான் படிச்சிருக்கேன், ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு, கேரக்டர்லாம் அப்படி இப்படின்னு டேவிட கரெக்ட் பண்ற மாதிரியே அந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்க நம்ம சமீரா வந்துட்டு அவங்க பொண்ணு ஜூனோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஜூனோ சாங்லாம் பாடி காட்ட, உண்மையா நீ ரொம்ப ரொம்ப சூப்பரா பாடுற தெரியுமா, நீ தான் அந்த காம்படிஷன்ல ஜெயிக்க போறா அப்படின்னு நம்ம சமீரா அவங்க பொண்ணை பாராட்டுறாங்க. இத மானிட்டர்ல பாக்குற கெசன்ட்ரா பயங்கரமா கடுப்பாகுது. ஏன்னா கெசன்ட்ரா தான் அம்மாவா இருக்கணும்னு ஆசைப்படுது. ஆனா சமீரா அதுக்கு விட மாட்டாங்க. சோ அதனால அந்த கெசன்ட்ரா ரோபோட் ஒரு சில்லு முள்ளு வேலையை பண்ணுது. என்னன்னா ஜூனோ தனியா இருக்கும் பொழுது அது பேச ஆரம்பிக்குது. உங்க அம்மா சொன்னாங்கல்ல நீ தான் ஜெயிப்பனு, ஆனா உன்னை விடவே அழகா பாடுற ஒரு பொண்ணு அந்த கிளாஸ்ல இருக்கா, அந்த பொண்ணு தான் ஜெயிக்க போறா, நீ தோக்க தான் போற. அந்த காம்படிஷன்ல நீ ஜெயிக்கணும்னா நான் சொல்றத பண்ணு. உங்க அம்மாவுடைய பெட்டுக்கு அடியில ஒரு ரகசிய இடம் ஒன்னு இருக்கும், அந்த இடத்துல இருக்கிற பொருளை கொண்டு போ, டீச்சர் எல்லோருமே நீ தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவாங்க இப்படின்னு சொல்ல அந்த குட்டி பொண்ணு ஜூனோக்கு எதுவும் புரியல. ஆனா காம்படிஷன்ல ஜெயிக்கணும் அப்படின்னு இந்த கெசன்ட்ரா ரோபோட் சொல்றத பண்றாங்க. சோ அப்புறம் அந்த ஃபின்னு பையனுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அந்த ஃப்ரெண்டு வந்து அடிக்கடி வீட்டுக்கு வருவான். இந்த விஷயம் வந்து கெசன்ட்ராவுக்கு பிடிக்கல. சோ அந்த ஃப்ரெண்டு பையன் வெளியே போன உடனே கெசன்ட்ரா ரோபோட் பின்னாடியே போய் ஃபின்னு என்னோட பையன், நீ ஒரு ரோபோட், உனக்கு அவன் பையனா, நான் சொல்றது உனக்கு புரியல, ஃபின் என்னோட பையன், இன்னொரு தடவை ஃபின் கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத அப்படின்னு மிரட்டுது. அந்த பையனும் பயந்து அங்க இருந்து போயிடுறாரு. இந்த நேரத்துல நம்ம சமீரா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு போட்டோவை எடுக்கிறாங்க. அது யாரோட போட்டோனா பல வருஷத்துக்கு முன்னாடி இதே வீட்டுல வாழ்ந்த கெசன்ட்ராவுடைய போட்டோ தான். கெசன்ட்ரா பிரெக்னெண்டா இருக்காங்க, அதோட பீட்டரும் சின்ன பையனா இருக்கான். சோ இத பார்த்த உடனே சமீராவும் நேரா அந்த டிவி மானிட்டர்ல இருக்கிற கெசன்ட்ரா கிட்ட போய், நான் உன் ஃபேமிலியை பத்தி நல்லா விசாரிச்சு பார்த்தேன், தேடி பார்த்தேன், உனக்கு ஒரே ஒரு பையன் தான் பீட்டர், ஆனா நீ ரெண்டாவதா பிரெக்னென்ட் ஆகிருக்க, அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்த போட்டோவெல்லாம் காமிக்கும் பொழுது அந்த கெசன்ட்ராவால எதுவும் பேச முடியல. அப்படியே சிஸ்டம் கிளிச் ஆகி மொத்தமா ஆஃப் ஆயிடுது. சமீராவுக்கும் புரிய வருது இந்த கெசன்ட்ராவுக்கும் அந்த ரெண்டாவது குழந்தைக்கும் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அடுத்த நாள் ஆகுது. ஸ்கூல்ல சிங்கிங் காம்படிஷன் நடக்குது. அழகழகா குழந்தைங்க எல்லாம் பாடுறாங்க. அடுத்தது நம்ம குட்டி பொண்ணு ஜூனோ தான் பாடணும். கையில ஒரு பை மாதிரி வச்சிருக்காங்க. ஜூனோ பாடவும் ஆரம்பிக்கிறாங்க. சடனா பைக்குள்ள இருந்து ஒரு கன்னை எடுக்கிறாங்க. இந்த கன்னு என்னன்னு தெரியுதா, 50 வருஷத்துக்கு முன்னாடி கெசன்ட்ரா அவங்க பையன் பீட்டர் வந்து கொலை பண்ணிட்டு அந்த கன்னை ஒரு இடத்துல ஒளிச்சு வைப்பாங்கல்ல, அந்த கன்னு தான் இது. கரெக்டா அந்த இடத்துக்கு மேலதான் சமீராவுடைய பெட் இருந்திருக்கு. அந்த கெசன்ட்ரா ரோபோட்டும் குட்டி பொண்ணு ஜூனோ கிட்ட இந்த கன்னை எடுக்க சொல்லி தான் சொல்லிருக்கு. ஜூனோவும் அந்த கன்னை எடுத்துட்டு இங்க வந்து எல்லாரையும் பார்த்து பாயிண்ட் பண்றாங்க.
ஸோ அகெயின் கதை வந்து ரொம்ப பாஸ்ட்டுக்கு போகுது. அதாவது பீட்டர் வந்து ரொம்ப குட்டி பையனா இருக்கிறான். கெசன்ட்ராவும் அவங்க ஹஸ்பண்டும் நிம்மதியான ஒரு லைஃபை வாழ்றாங்க. கெசன்ட்ராவுடைய ஹஸ்பண்டுக்கு பீட்டர் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு ஆசை. அதனாலேயே கிஃப்ட் கொடுக்கறதா இருந்தா ஃபுட்பால் பிளேயர்ஸ் யூஸ் பண்ற ஷூன்னு கொடுப்பாரு. ஆனா உண்மையிலேயே பீட்டருக்கு வந்து ஐஸ் ஸ்கேட்டர் ஆகணும் அப்படின்றது தான் ஆசையே. ஸோ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிற கெசன்ட்ரா வந்து ஐஸ் ஸ்கேட்டிங் அந்த ஷூவை வந்துட்டு பீட்டருக்கு வாங்கி தராங்க. இதனால அவங்க ஹஸ்பண்ட் கடுப்பாகிறாரு. ஆனா இருந்தாலும் பீட்டருக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு அம்மாவா கெசன்ட்ரா கரெக்டா பேசுறாங்க. சோ அப்படியே நாட்கள் போகுது. கெசன்ட்ரா அகைன் பிரெக்னன்ட் ஆகுறாங்க. சோ பீட்டருக்கு தம்பியோ இல்ல தங்கச்சியோ பிறக்க போகுது. சோ அந்த குழந்தை வந்து என்ன ஜெண்டர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கெசன்ட்ராவுடைய ஹஸ்பண்ட் வந்து அவரோட லேபுக்கு கூட்டிட்டு போறாரு. அவரு புதுசா ஒரு ஸ்கேனிங் டிவைஸை உருவாக்கி இருக்காரு. அதை அவரோட ஒய்ஃப் கெசன்ட்ராவை வச்சு டெஸ்ட் பண்றாரு. அந்த ஸ்கேனிங் டிவைஸ் ஸ்டார்டிங்ல கரெக்டா தான் ஒர்க் ஆகுது. ஆனா திடீர்னு கெசன்ட்ராவுடைய வயிறு பெருசாகிற மாதிரி உள்ள இருக்கிற நரம்புகள்லாம் தெரியுது. இங்க டிவி ஸ்கிரீன்ல உள்ள இருக்கிற குழந்தை தெரியுது. அந்த குழந்தையோட மூவ்மெண்ட் அதிகமாக ஆரம்பிக்குது. கெசன்ட்ராவால வலியும் தாங்க முடியல, தள்ளி விட்டுறாங்க. கெசன்ட்ராவுடைய ஹஸ்பண்ட் வந்து சரியா அந்த குழந்தையோட ஜெண்டரை பார்க்கல, மேபி அது ஒரு பொண்ணா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா கெசன்ட்ரா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க பையன் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. தனக்கு பிறக்க போற அடுத்த குழந்தைய பத்தி அவங்க பீட்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே சடனா அவங்களுக்கு ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. உடனே கெசன்ட்ராவுடைய ஹஸ்பண்டும் கார்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு. மழை பயங்கரமா பெய்யுது. போற வழியில ஒரு பெரிய மரம் விழுந்து வழியே இல்ல. சோ என்ன பண்ண முடியும்? திரும்ப வீட்டுக்கு வந்து பாட்டப்ல தண்ணியை நிரப்பி அதுல கெசன்ட்ராவை படுக்க வைக்கிறாரு. ஹெல்ப்புக்கு ஆளுங்களையும் கூப்பிடுறாரு. ஆனா வெளியே பயங்கரமா புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க எப்ப வருவாங்கன்னு தெரியல. கெசன்ட்ரா வழியில துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ கதை இப்ப பிரசன்ட் டைமுக்கு வருது. அந்த குட்டி பொண்ணு ஜூனோ கன்னை கொண்டு வந்து ஷூட் பண்ணிட்டாங்க. நல்லவேளை அது யாரு மேலயும் படல, செவுத்துல தான் பட்டிருக்கு. ஆல்ரெடி இந்த பொண்ணு கிட்ட யாரும் பேச மாட்டாங்க. இதுல கன்னை கொண்டு வந்து ஷூட் பண்ணதுனால இந்த ஜூனோ இந்த ஸ்கூல்லயே படிக்க கூடாது அப்படின்னு பேரண்ட்ஸ்லாம் சொல்ல, நம்ம சமீராவும் எல்லா பேரண்ட்ஸ் முன்னாடியும் கெஞ்சி கேட்டு மன்னிப்பு கேட்டு இதுக்கு மேல இந்த மாதிரி சம்பவம் நடக்காது அப்படின்னு சொல்லவே எல்லா பேரண்ட்ஸும் ஒத்துக்கிறாங்க. ஜூனோவும் இனிமே அந்த ஸ்கூல்ல தான் படிக்க போறாங்க. ஆனா கண்டிப்பா மத்த பசங்க ஜூனோ கூட பேச வாய்ப்பே இல்ல. சோ எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த குட்டி பொண்ணு ஜூனோ கிட்ட அந்த கெசன்ட்ரா பேசுது. என்ன பண்ணிட்ட ஜூனோ? நான் என்ன பண்ணேன்? நீ சொன்னதை தானே நான் பண்ணேன். நான் உன்னை கன்னை எடுத்துட்டு போக சொன்னேன், சுட சொல்லல. எது என்னவோ, எனக்கு ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. இப்ப சுத்தமா யாருமே இருக்க போறது கிடையாது. அப்படி எதுவும் நினைக்காத. உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் தான். என்ன தவிர உனக்கு யாருமே பெஸ்ட் ஃப்ரெண்டு கிடையாது. சோ இதுதான் இந்த கெசன்ட்ராவுடைய பிளானே. இந்த வீட்ல இருக்கிற யாருக்குமே ஃப்ரெண்ட்ஸோ எதுவுமே இருக்க கூடாது. எல்லாருமே கெசன்ட்ரா கிட்ட தான் பேசணும். அதனாலதான் ஃபின் கிட்ட பேசிக்கிட்டு இருந்த அந்த பையனை மிரட்டி விட்டு அனுப்பிடுச்சு. இந்த ஜூனோவையும் கன்னை கொண்டு போக வச்சு இப்ப ஜூனோவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வர வாய்ப்பே இல்ல. சோ அதுக்கப்புறமா நம்ம சமீரா ஜூனோ கிட்ட வந்து உனக்கு எப்படி கன்னு கிடைச்சது? இந்த கெசன்ட்ரா தானே உனக்கு சொன்னா அப்படின்னு சொல்ல, ஆனா ஜூனோ சொல்ல மாட்டாங்க. நான் சும்மா விளையாடிக்கிட்டு இருந்தமா, கன் எனக்கு கிடைச்சது அப்படின்னு பொய் சொல்றாங்க. ஆனா சமீரா விடாம உண்மையை சொல்லுன்னு கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்றாங்களா. இந்த விஷயத்த உசாரா அந்த கெசன்ட்ரா வந்து வீடியோவாவே டேவிடுக்கு காட்ட டேவிட் கடுப்பாகி சமீராவை தடுக்கிறாரு. ஆக்சுவலா என்னன்னா சமீராவுடைய சிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்களும் இதே மாதிரிதான் மென்டலா லூசு மாதிரி ஒளரி வேணும்னே ஹர்ட் பண்ணி தன்னைத்தானே கொன்னுக்கிட்டு தான் இறந்து போனாங்களே. இப்போ அதே மாதிரியே இப்ப சமீராவும் பண்றாங்களோ அப்படின்னு இவருக்கு ஒரு டவுட் வருது. ஆனா சமீரா தெளிவா சொல்றாங்க, இந்த கெசன்ட்ரா தான் எல்லாத்துக்கும் காரணம், சொல்றத கேளுங்க, நம்பவே மாட்டீங்களே அப்படின்னு கத்துறாங்க. உடனே மானிட்டர்ல இருக்கிற கெசன்ட்ராவும் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணமா நான் இருப்பேன் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஜூனோ கன் எடுத்ததெல்லாம் எனக்கு தெரியாது, அவ ஏதோ விளையாடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நான் நினைச்சேன். சரி உங்க மனசு எல்லாம் நார்மல் ஆகுற வரைக்கும் நான் என்ன ஷட் டவுன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கெசன்ட்ரா ஷட் டவுன் ஆயிடுது ஃபுல்லா. ஆனா இருந்தாலும் சமீரா பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு கையில கிடைக்கிற பிளக் எல்லாம் புடுங்கி விட்டுறாங்க. சோ இதுக்கு மேல கெசன்ட்ராவால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ஜூனோ வந்து திரும்ப பழையபடி மாறணும். ஜூனோவுக்கு உண்மையான ஒரு ஃப்ரெண்டு வேணும். அதனால எமிலின்ற ஒரு பொண்ணுடைய அம்மாவை போயிட்டு நம்ம டேவிட் பாக்குறாரு. டேவிட் ஒரு ஆத்தர்ன்றதுனால அந்த எமிலியோடைய அம்மா இவங்க ஃபேன் போல, என் டாட்டரை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, ஜாலியா விளையாடட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அதே மாதிரி அந்த எமிலின்ற பொண்ணும் வந்திருக்கு. ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம ஜூனோ கூட விளையாட சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஆனா இருந்தாலும் சமீரா என்ன பிளான் பண்றாங்கன்னா, நான் கண்ணை முடிக்கிறேன், நீங்க போய் ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி கண்ணாம்பூச்சி விளையாடுறாங்க. நம்ம ஜூனோ வந்து ஒரு பாக்ஸ்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த எமிலின்ற பொண்ணு வந்து மைக்ரோவேவ் அவனுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா நம்ம சமீரா அழகா கண்டுபிடிச்சிடறாங்க மைக்ரோவேவ் அவனுக்குள்ள இருக்கிற எமிலிய. நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், வெளியே வா அப்படின்னு சொல்லி ஓபன் பண்றாங்க. அது ஓபன் ஆகவே மாட்டேங்குது. இன்னும் சொல்ல போனா மைக்ரோவேவ் அவன் தன்னாலேயே ஆன் ஆகுது. இதை பண்றது கெசன்ட்ரா தான். சோ அவனுக்குள்ள இருக்கிற அந்த பொண்ணுக்கு உடம்புலாம் அப்படியே காயமாக ஆரம்பிக்குது. வழியில கத்துறாங்க. இந்த நேரத்துல அந்த ஃபின்ன்ற பையன் வந்து அவருடைய ஃப்ரெண்ட் இருக்காருல, அவரை தேடி போய் பார்க்கும்போது தான் அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. டேய், உன் வீட்டுல இருக்குல்ல
கெசன்ட்ரான்ற ஒரு ரோபோட் அது என்ன மிரட்டுச்சுடா, உன் கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. நான் பயந்து போயிட்டேன் தெரியுமா, எனக்கு தெரிஞ்ச அந்த ரோபோட்டுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஃபின்னுக்கும் அம்மா சொன்னது உண்மையா இருக்குமோ அப்படின்னு தோணுது. எங்க ஒரு வழியா அவன்ல இருந்து அந்த பொண்ணு வந்துட்டாங்க. ஆம்புலன்ஸ்லாம் வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. விசாரணையும் நடக்குது. இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி ஃபைலை க்ளோஸ் பண்றாங்க. ஆனா நம்ம சமீராவுக்கு மட்டும் தான் தெரியும் இதெல்லாம் பண்ணது அந்த கெசன்ட்ரான்ற ரோபோட் தான். வழக்கம் போல டேவிட் நம்புற மாதிரியே இல்ல, நீயும் உன் சிஸ்டர் மாதிரி மென்டலா பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்க, அதனால கொஞ்ச நாள் நீ மென்டல் இன்ஸ்டிடியூட்ல இரு அப்படின்னு சொல்லி போய் சேர்த்து விட்டுறாங்க. அவ்வளவுதான், சமீரா வந்து அங்கதான் இருக்கணும். ஆனா இருந்தாலும் அவங்க பொண்ணு ஜூனோ கிட்ட யாருக்கும் தெரியாம ஒரு செல்போனை கொடுக்கறாங்க. இதுல என்னோட நம்பர் இருக்கு, என் கூட நீ எப்ப வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், சமீரா போயிட்டாங்க. இப்ப வீட்டுல இருக்கிறது டேவிட், அவருடைய 2 பசங்களான ஃபின்னும் ஜூனோவும் மட்டும்தான். அப்பதான் ஃபின்னு டேவிட் கிட்ட அந்த ஃப்ரெண்டு பையன் சொன்னதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி அந்த கெசன்ட்ரா ரோபோட் வந்து மிரட்டுச்சாம்பா, ஒருவேளை அம்மா சொல்றது உண்மையா இருந்து எல்லாத்தையும் பண்றது இந்த கெசன்ட்ராவா இருந்தா என்னப்பா பண்றது அப்படின்னு இவங்க பேசும்பொழுதே ஆஃப்ல தானே இருந்தது கெசன்ட்ரா ரோபோட். இப்ப திடீர்னு அப்படியே உங்க முன்னாடி வந்து நிக்குது. ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க எல்லாரும், அதோட உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி எல்லா டோரு விண்டோவோடைய டோர்னு மொத்தமா க்ளோஸ் பண்ணிடுது. இவங்க இந்த வீட்டுக்குள்ளேயே ட்ராப் ஆயிடுறாங்க. இப்பதான் டேவிடுக்கும் சமீரா சொன்னது உண்மைன்னு புரிய வருது. பசங்களும் பயப்படுறாங்க. நீங்க யாருமே இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, நான் சொல்றத மட்டும்தான் கேட்கணும் இப்படின்னு கெசன்ட்ரா சொல்ல டேவிடு கடுப்பாகிறாரு. அவரு ஒரு சேர் எடுத்து மண்டை மேலேயே ஒண்ணு போட டக்குன்னு கெசன்ட்ரா ஆஃப் ஆயிடுது. சீக்கிரம் பசங்களா இங்க இருந்து எஸ்கேப் ஆகுங்க அப்படின்னு தப்பிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ளேயே திரும்பவும் கெசன்ட்ரா ஆன் ஆயிடு. நம்ம டேவிடு, இங்க பாரு நீ ஒரு ரோபோட், இந்த மாதிரி வேலை பார்க்காத அப்படின்னு கையை நீட்டி பேசுறாரா, அந்த விரலையே கெசன்ட்ரா வெட்டி விட்டுடுது. அவ்வளவுதான், வேற வழியே இல்ல, இவங்க எல்லாருமே இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கணும், போய் எல்லாரும் அவங்க ரூம்ல தூங்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த ஃபின்ன்ற பையனும் அவன் ரூமுக்கு போயிட்டு போனை தேடுறாரு. ஆனா அந்த போனை கெசன்ட்ரா ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கு. இப்ப கதை அப்படியே பாஸ்டுக்கு போகுது. 2வதா பிரெக்னென்ட் ஆகி அதுக்கப்புறம் சம்பவங்கள் என்னமோ நடந்திருக்கு போல, அதெல்லாம் பின்னாடி தெரிய வரும். பீட்டர் வந்து அந்த 3 பசங்களை கொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கதை போகுது. பசங்க இறந்து போயிட்டாங்க. யாரு கொன்னதுன்னு போலீஸால கண்டுபிடிக்க முடியல. அகைன் ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. பீட்டரை வந்து அவங்க அப்பா ரொம்ப ஓவரா எகத்தாளமா பேசுறாரா, அதனால பீட்டர் கடுப்பாகி ஒரு பிளேயருடைய காலை வேகமா கிக் பண்ணி உடைச்சே போட்டுறாரு. அதனால ரெட் கார்டு வாங்கி ஆளு வெளியே வந்துடுறாரு. கெசன்ட்ராவும் போயிட்டு அவங்க பையன் கிட்ட இந்த மாதிரி கோவமா நடந்துக்காதுன்னு சமாதானப்படுத்துறாங்க. இங்க கெசன்ட்ராவுக்கு என்ன டவுட், நம்ம ஹஸ்பண்ட் யார் கூடவோ அஃபேர்ல இருக்காரு, மேபி கண்டிப்பா அந்த பொண்ணா தான் இருக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணோட வீட்டுக்கே போறாங்க. நினைச்ச மாதிரியே கெசன்ட்ராவுடைய ஹஸ்பண்டோட கார் அங்க இருக்கு. வெளியே இருக்கிற போன் பூத்ல இருந்து உள்ள இருக்கிற லேடிக்கு கால் பண்ணி வெளியே வர சொல்றாங்க. கெசன்ட்ராவுடைய ஹஸ்பண்டும் வராரு. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஆளு மாட்டிக்கிட்டாரு. ஆனா கெசன்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு உடம்புல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன், என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல அடுத்த நாளே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனா அவரு கெசன்ட்ராவுக்கு கேன்சர் வந்திருக்கிற விஷயத்த சொல்றாங்க. ஏதாவது பவர்ஃபுல்லான ஸ்கேனர் அந்த மாதிரி ஏதாவது உங்க உடம்புல பட்டுச்சான்னு கேட்க கெசன்ட்ராவுக்கு புரிஞ்சிருது. குழந்தை ஆனா பொண்ணான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஸ்கேனிங் டிவைஸை யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அதை யூஸ் பண்ணதுனால தான் கெசன்ட்ராவுடைய 2வது குழந்தைக்கு என்னமோ ஆயிருக்கு. அது என்னன்னு பின்னாடி தெரிய வரும். அதோட இப்ப கெசன்ட்ராவுக்கு கேன்சரும் வந்து சீக்கிரமாவே அவங்க சாக போறாங்க. ஆனா கெசன்ட்ராவுக்கு பீட்டரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பீட்டரை விட்டு பிரியறது அவங்களுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. அதனால அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு, நீங்க நிறைய விஷயங்களை உருவாக்குவீங்கல்ல, நான் சாக கூடாது, எனக்கு இருக்கிற இந்த கேன்சர் போகணும் அப்படின்னு சொல்ல, கேன்சரை போக வைக்க முடியாது, பட் ஆனா நீ சாகாம உயிரோட இருப்ப அப்படின்னு சொல்லி மனுஷங்களுடைய பிரைனை ஒரு கம்ப்யூட்டருக்கு அனுப்பி சாவே இல்லாம வாழ முடியும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அவர் பண்றாராம். கெசன்ட்ராவும் அதுக்கு ஓகேன்னு சொல்றாங்க. அவங்க வீட்லயே பெரிய பெரிய சர்வர் மிஷின் அது இதுன்னு வைக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு. ஆக்சுவலா அவரு தான் கெசன்ட்ராவுடைய ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து அந்த ஸ்கேனரையே கெசன்ட்ரா வயித்துல வச்சது. அந்த சயின்டிஸ்ட கெசன்ட்ரா மிரட்டுறாங்க, ஒன்னாலதான் என் குழந்தைக்கு இந்த மாதிரி ஆச்சு, நான் இப்ப கேன்சரை வந்து சாகர நிலைமையில இருக்கேன், அதுக்கு பரிகாரமா நீ எனக்கு ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன விஷயம் அப்படின்றதும் நமக்கு பின்னாடி தெரியும். எங்க எக்ஸ்பெரிமெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. கெசன்ட்ராவை ஒரு மிஷின்குள்ள வச்சு அவங்களோட பிரைன்ல ஒரு நீடில இறக்குறாங்க. அது மூலியமா அவங்க பிரைனே அந்த சர்வரோட கனெக்ட் ஆகி ஒரு ரோபோட்டா கெசன்ட்ரா மாறுறாங்க. உண்மையான கெசன்ட்ரா வந்து இறந்து போயிடுறாங்க. எது என்னவோ கெசன்ட்ரா இறந்து போயிருந்தாலும் ஒரு ரோபோட்டா இன்னமும் அவங்க உயிரோட இருக்காங்க. அவங்க பையனான பீட்டரை அவங்க பாத்துக்கிறாங்க. பீட்டருக்கு ஸ்டார்டிங்ல வந்து இது வெறும் ரோபோட் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆனா அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிறாரு இது உண்மையிலேயே நம்ம அம்மா தான் அப்படின்னு. ஆனா கெசன்ட்ராவுடைய ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அவரு ஆளு ஜாலியா வேலைக்கு போறாரு. இன்னமும் அந்த பொண்ணு கூட அஃபேர்ல தான் இருக்காரு. அந்த பொண்ணு கால் பண்றாங்க. ஆனா கெசன்ட்ரா ரோபோட் டெலிபோனுடைய ஒயரையே கட் பண்ணிடுறாங்க.
அதோட டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டு இன்னைக்கு நீங்க வேலைக்கு போக தேவையில்லை, என் கூடவே டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல கெசன்ட்ராவுடைய ஹஸ்பண்ட் கடுப்பாகிறாரு. நேரா பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு கெசன்ட்ராவை ஆஃப் பண்ணிடுறாரு. அவ்வளவுதான், ஷட் டவுன் ஆயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்றாருன்னா அவர் அஃபேர்ல இருந்த அந்த பொண்ணை வீட்டுக்கே கூட்டிட்டு வர வேலையை பாக்குறாரு. ஏன்னா அந்த பொண்ணு சொல்லிருப்பாங்களே நான் பிரெக்னெண்டா இருக்கேன்ட்டு, அது வந்து கெசன்ட்ராவுடைய ஹஸ்பண்டோட குழந்தை தானா. ஸோ கெசன்ட்ராவை இவர் பக்காவா சீட் பண்ணிருக்காரு. ஆனா இப்ப கெசன்ட்ராவை ஆஃப் பண்ணிட்டு ஆளு ஜாலியா இருக்கலாம்னு ட்ரை பண்றாரு. ஆனா திடீர்னு கெசன்ட்ரா ஆன் ஆகி அந்த பொண்ணை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அந்த குழந்தைய மேல இருந்து தள்ளி விட பாக்குது. நல்ல வேலையா பீட்டர் புடிச்சிடுறாரு. எப்படி இந்த கெசன்ட்ரா ஆன் ஆச்சு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரியல. சோ இப்பதான் நமக்கும் தெரிய வருது, அந்த சயின்டிஸ்ட் கிட்ட பரிகாரமா நீ எனக்கு ஒன்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கெசன்ட்ரா கேட்டிருப்பாங்களா. அது என்னன்னா, இந்த கெசன்ட்ரா ரோபோட்டுக்கு ஆன் ஆஃப் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இருக்கிற சுவிட்ச் எல்லாமே சும்மா தான். அந்த கெசன்ட்ரா நினைச்சா ஆன் ஆகலாம், நினைச்சா ஆஃப் ஆகலாம். ஃபுல் கண்ட்ரோல் அதுகிட்ட தான் மட்டுமே தவிர நம்மளால அதை மேனுவலா ஆஃப் பண்ணவே முடியாது. சோ அந்த மாதிரி அந்த சயின்டிஸ்ட் வேலையை பார்த்திருக்காரு. சோ அதை புரிஞ்சுக்கிற கெசன்ட்ராவுடைய ஹஸ்பண்டும் அவர் அஃபேர்ல இருக்கிற பொண்ணு, குழந்தை, அப்ப அவரோட பையன் பீட்டர்னு எல்லாரையும் கூட்டிட்டு கார்ல வேகமா எஸ்கேப் ஆகுறாரு. அந்த பீட்டர்ன்ற பையனுக்கு அம்மாவை நம்ம இந்த மாதிரி விட்டு போக கூடாதுப்பா அப்படின்னு சொல்ல, அது ஒன்னும் அம்மா கிடையாது, அது ஒரு ரோபோட் அப்படின்னு சொல்லி ஒரு காரை ஓட்ட, ஆனா பீட்டர் விடாம ஓடுற கார்ல இருந்து கீழே குதிக்க ட்ரை பண்ண அப்பாவோட கண்ட்ரோல் மிஸ் ஆகி கார் ஸ்ட்ரைட்டா மரத்துல மோதுது. சோ அந்த இடத்துலயே அப்பா இறந்து போயிடுறாரு. பீட்டரும் இறந்து போறாரு. அந்த இடத்துக்கு கெசன்ட்ரா ரோபோட்டும் வந்து பீட்டர் இறந்து போனதை பார்த்துட்டு அப்படியே ரொம்ப சோகமா ஷாக் ஆகி அப்படியே அது ஆஃப் ஆயிடுது. சோ இந்த விஷயத்தை தான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்திருப்போம். ஆக்சிடென்ட் ஆகி இருக்கும், ஒருத்தர் வந்து ஒரு லேடியையும் குழந்தையையும் காப்பாத்துவார்ல, அது அந்த அஃபேர்ல இருந்த பொண்ணு தான். சோ அப்ப அந்த கெசன்ட்ரா ரோபோட் வந்து ஆஃப்ல இருக்கும். ஏன்னா பீட்டர் இறந்து போனதை நினைச்சு ஃபீல்ல இருக்காது. கரெக்டா இந்த நேரத்துல வீட்டுக்குள்ள ஒரு சின்ன பொண்ணு அந்த சர்வர் ரூமுக்கு போயிட்டு எல்லா பட்டனையும் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யார் இந்த சின்ன பொண்ணுன்னே தெரியல. இப்போ கதை அகெயின் கெசன்ட்ரா வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாம வீட்லயே அவங்களுக்கு பிரசவம் ஆகுது. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. ஆனா அந்த குழந்தை பார்க்க ரொம்ப வித்தியாசமா ஒரு மிருகம் மாதிரி இருக்கு. ஸோ கெசன்ட்ராவுடைய ஹஸ்பண்ட் வந்து இந்த குழந்தை நமக்கு வேணாம், தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா கெசன்ட்ரா விட மாட்டாங்க. இது என்னோட குழந்தை, என் குழந்தை இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் நீங்க வித்தியாசமான டிவைஸை என் வயிற்றுல வச்சதுதான். இந்த குழந்தை எந்த தப்பும் பண்ணல, இது என்னோட பொண்ணு, நான் வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. கெசன்ட்ராவுடைய ஹஸ்பண்டும் ஓகேன்னு சொல்றாரு. ஆனா இந்த குழந்தை பிறந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம், இந்த வீட்லயே சீக்கிரட்டா ஒரு ரூம்ல நீ வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அணில இருந்தே கெசன்ட்ரா வந்து அந்த வேலையை தான் பாக்குறாங்க. இப்ப கதை பிரசன்ட் டைமுக்கு வருது. நம்ம சமீரா இருக்காங்கல்ல, அவங்க கிறிஸ்மஸ் டைம்ன்றதுனால அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்றதுக்கு அந்த இன்ஸ்டியூட்ல வந்து பெர்மிஷன் தருவாங்க. சோ அதே மாதிரி கால் பண்றாங்க. என்ன பார்க்க நீங்க வரீங்களா அப்படின்னு சொல்லி சமீரா கேட்க, இல்ல நாங்க மவுண்டனுக்கு ட்ரிப்புக்கு போறோம் அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. சமீரா மனசே உடைஞ்சு போகுது. ஆனா உண்மை என்னன்னா, டேவிட இப்படிலாம் பேச சொல்லி அந்த கெசன்ட்ரா ரோபோட் தான் மிரட்டிக்கிட்டு இருக்கு. சூடான அயன் பாக்ஸ் மாதிரி ஒண்ணுத்த ஒரு முகத்துக்கிட்ட வச்சுக்கிட்டு இருக்கு. தப்பா பேசினாருன்னா மூஞ்சி காலி. சோ சமீராவுக்கு ஏதோ ஒரு டவுட் வருது, வீட்டுல ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமோ அப்படின்னு. சோ அதனால அங்க ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற ஒரு லேடி கிட்ட என்னுடைய போனை நீங்க பத்திரமா எடுத்து வச்சிருப்பீங்களே, அந்த போனை கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க அந்த லேடி முடியாதுன்னு சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் இந்த லேண்ட்லைன்ல தான் நீங்க கால் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. எங்க வீட்டுல நம்ம டேவிடு, ஃபின்னு, ஜூனோ இவங்க யாருமே வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. சாப்பிடுற தேவையான பொருள்லாம் கெசன்ட்ராவே ஆர்டர் பண்ணிடும். அதை எடுக்கிறதுக்கு மட்டும் தான் நம்ம ஃபின்னு போவாரு. அதுவும் அவர் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாருன்னா வீட்டுல இருக்கிறவங்கள கெசன்ட்ரா போட்டு தள்ளிடும். அந்த பயத்திலேயே கெசன்ட்ரா சொல்ற எல்லா வேலையும் அவங்க பாக்குறாங்க. சோ எப்படியாவது இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகி வெளியே போய் ஹெல்ப்புக்கு யாரையாவது கூட்டிட்டு வரணும். சோ அதுக்கு இவங்கள யாராவது ஒருத்தர் வெளியே போகணும்ல. அதனால அந்த ஃபின்னு பயவுல ஒரு பிளான போடுறாரு. கெசன்ட்ரா கிட்ட என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு கிறிஸ்மஸ், எல்லா பொருளுமே இருக்கு, ஆனா கிறிஸ்மஸ் ட்ரீ இல்ல. அந்த ட்ரீ இல்லைன்னா ஜூனோ எவ்வளவு கஷ்டப்படுவா தெரியுமா அப்படின்ற மாதிரி பிட்ட போடுறாரு. சோ உடனே கெசன்ட்ராவும், நீ சொல்றது எனக்கு புரியுது, ஆனா நீ வெளியே போக கூடாது டேவிட், நீங்க தான் வெளியே போகணும். 1 மணி நேரம் டைம், அதுக்குள்ள வரணும், இல்லனா என்ன ஆகும்னு மானிட்டர் பாருங்க அப்படின்னு சொல்ல, ஃபின்னுக்கு பின்னாடி அந்த கெசன்ட்ரா ரோபோட் இருக்கு. அது கையில ஷார்ப்பான கத்தி இருக்கு. சோ டேவிடும் வேக வேகமா மார்க்கெட்டுக்கு போறாரு. அங்க கிறிஸ்மஸ் ட்ரீயை வாங்க ட்ரை பண்றாரு. அப்பதான் எமிலி அப்படின்ற பொண்ணுடைய அம்மாவை பாக்குறாரு. அவங்க ஆல்ரெடி கடுப்புல இருக்காங்க. ஏன்னா அவங்க பொண்ணை வந்துட்டு அவனுக்குள்ள வச்சுட்டாங்கல்ல. ஆனா டேவிட் என்ன சொல்றாருன்னா, அவன்ல வச்சது என்னோட ஒய்ஃப் கிடையாது, எங்க வீட்டுல ஒரு ஏஐ ரோபோட் ஒன்னு இருக்கு, அதுதான் இந்த வேலையெல்லாம் பார்த்துச்சு, ப்ளீஸ் போலீஸ்க்கு கால் பண்ணி எங்க வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு இவர் எவ்வளவோ கெஞ்சுறாரு. ஆனா எமிலியோடைய அம்மா அதெல்லாம் நம்பாம அங்க இருந்து போயிடுறாங்க. சோ டேவிடும் வேற வழி இல்லாம வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு. இங்க நம்ம சமீரா வந்துட்டு ஜூனோவுக்கு ஒரு போனை கொடுத்துட்டு போயிருப்பாங்க யாருக்கும் தெரியாம. அந்த போன்ல இருந்து ஜூனோ ஒரு கபோர்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அம்மாவுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. அம்மா, கெசன்ட்ரா எங்களை பிடிச்சி வச்சிருக்கு, போலீஸை கூட்டிட்டு வாங்கம்மா அப்படின்னு மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு கெசன்ட்ரா அந்த இடத்துக்கு வருது. உடனே போனை ஒளிச்சு
வச்சுட்டு புக் படிக்கிற மாதிரி ஜூனோ சீன் போட கெசன்ட்ராவும் அதை நம்புது. எங்க நம்ம சமீரா வந்துட்டு பேஷண்ட்ஸோடைய பொருளெல்லாம் ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க, நம்ம போனும் இங்க தான் இருக்கணும்னு வேக வேகமா தேடி அவங்க போனை கண்டுபிடிச்சு ஆன் பண்ணி பார்த்தா ஜூனோ அனுப்புன மெசேஜ்லாம் வருது. பயந்து போறாங்க. உடனே அந்த லேடி கிட்ட போய் காட்டுறாங்க, பாருங்க எங்க ஃபேமிலி ஆபத்துல இருக்கு, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல இங்க அந்த குட்டி பொண்ணு ஜூனோ வந்துட்டு கெசன்ட்ரா ரோபோட் கூட ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்க செல்போனுடைய நோட்டிபிகேஷன் சவுண்ட் கேக்குது. அவ்வளவுதான், கெசன்ட்ராவுக்கு ஜூனோ போன் யூஸ் பண்ற விஷயம் தெரிஞ்சு போகுது. எங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற லேடியும் ஜூனோவுக்கு கால் பண்றாங்க. அந்த காலை ஜூனோவும் அட்டன் பண்ண நம்ம சமீரா பேசுறாங்க, ஜூனோ நீ மெசேஜ் அனுப்பனல, அந்த கெசன்ட்ரா தானே உன்னை பிடிச்சி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, என்னமா சொல்றீங்க, நாங்க மவுண்டன்ல இருக்கோமா அப்படின்னு சொல்ல சமீராவுக்கு எதுவும் புரியல. ஆனா நீ மெசேஜ்ல அனுப்பியிருந்தியே, அது அந்த எமிலி தாமா அனுப்பியிருப்பா, ஏன்னா நீங்க அவன்ல அவளை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டீங்கல்ல, அதான் உங்களை பயம்புறுத்த இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பா, நாங்க ஜாலியா தாமா இருக்கோம் அப்படின்னு ஜூனோ சொல்றாங்க. சொல்ல வைக்கிறது அந்த கெசன்ட்ரா ரோபோட். அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களும் பாத்தியா உன் பொண்ணே சொல்லிட்டா பிரச்சனை இல்லைன்ட்டு, ஒழுங்கா போ, இன்னொரு தடவை இந்த மாதிரி திருட்டு வேலை பண்ணாதன்னு சமீராவை வார்ன் பண்ணி அனுப்புறாங்க. சோ இங்க டேவிடும் வீட்டுக்கு வந்துடுறாரு. நைட் டைம் ஆகுது, டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வீட்டுக்கு நம்ம ஃபின்னோட ஃப்ரெண்ட் இருக்காருல, அந்த பையன் வந்திருக்காரு. கெசன்ட்ராவும் அவன் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, வெளியவே பேசி அவனை நீ அனுப்பணும், இல்லனா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல ஃபின்னும் பயந்துகிட்டே வந்து அவரோட ஃப்ரெண்டு கிட்ட என்னென்னமோ சொல்லி நாங்க பிஸியா இருக்கோம் ப்ளீஸ் கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. இந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற சமீரா வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. ஸ்ட்ரைட்டா அவங்க வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒரு லேடிக்கு தெரிய வந்து அவங்க கால் பண்ணி சொல்றாங்க டேவிடுக்கு, இந்த மாதிரி உங்க ஒய்ஃப் தப்பிச்சிட்டாங்க, உங்க வீட்டுக்கு தான் வர வாய்ப்பு இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்ல, ஆனா அந்த பக்கம் டேவிட் இதை கேட்கல, அந்த கெசன்ட்ரா ரோபோட் தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. அது நேரா டேவிட் கிட்ட வந்து, டேவிட் இங்க பாரு, நம்ம சந்தோஷமா ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கோம், ஆனா இப்ப நம்ம வீட்டுக்கு உன் ஒய்ஃப் தப்பிச்சு வந்துகிட்டு இருக்கா, அவ கதைய மொத்தமா முடிக்கணும். மொத்தமானா புரியல டேவிடுக்கு. புரியலையா, உன் ஒய்ஃப உன் கையாலே நீ கொல்லணும், நீ கொல்லலன்னா உன் பசங்களை நான் என் கையால கொல்லுவேன், உனக்கு யாரு வேணும், உன் ஒய்ஃப் வேணுமா இல்ல உன் பசங்க வேணுமா, நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு கெசன்ட்ரா சொல்ல டேவிடும் ஒரு கஷ்டமான டிசிஷனை எடுக்கிறாரு. வேற வழி இல்ல, குழந்தைங்க தான் முக்கியம், ஒய்ஃப் வந்தா கொல்லலாம் அப்படின்னு அவரு ரெடி ஆகுறாரு. சோ நினைச்ச மாதிரியே நம்ம சமீரா அவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. இந்த விஷயத்த டேவிட் கிட்ட கெசன்ட்ரா ரோபோட் சொல்ல டேவிடும் போயிட்டு அவரோட சொந்த ஒய்ஃப் கூடவே சண்டை போட்டு அவங்கள கொல்ல ட்ரை பண்றாரு. சமீராவுக்கு புரியல, ஏன் இப்படி பண்றீங்க டேவிட்னு கேட்கும் பொழுது, எனக்கு வேற வழி தெரியல, குழந்தைய காப்பாத்தணும்னா ஒன்ன நான் கொன்னாகணும் அப்படின்னு சொல்லி சாகடிக்க ட்ரை பண்றாரு. உடனே சமீராவும் அந்த பேஸ்மெண்ட்ல சீக்ரெட்டான ஒரு ரூம் மாதிரி ஒன்னு இருக்கு, அதுக்குள்ள போயிடுறாங்க. அவங்க எங்க போனாங்க அப்படின்னு டேவிடுக்கு தெரியல. சோ இதுக்கப்புறம் நீ எதுவும் பண்ண வேணாம் டேவிட், நான் அவ கதையை முடிச்சிடுறேன் அப்படின்னு கெசன்ட்ரா சமீராவை கொல்றதுக்கு போகுது. சோ அதே மாதிரியே கெசன்ட்ரா ரோபோட் வந்து சமீராவோட வயித்துல கத்திய குத்தி இறக்குது. சமீரா அப்படியே வலியில துடிக்கிறாங்க. அதோட அந்த ரூமை பாக்குறாங்க, வித்தியாசமா இருக்கு. இறந்து போன ஒரு குட்டி பொண்ணோடைய டெட் பாடி இருக்கு. அதோட கெசன்ட்ராவும் கொஞ்சம் ஒரு மாதிரி பிறந்துச்சுல பெண் குழந்தை, அந்த குழந்தையோட எடுத்துக்கிட்ட போட்டோஸ்லாம் இருக்கு. சோ சமீராவும் கேக்குறாங்க, அப்படின்னா உனக்கு பிறந்த அந்த ரெண்டாவது குழந்தைய நீ இங்க தான் வச்சு பாத்துக்கிட்டல, ஆனா இப்ப அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போதுதான் என்ன உண்மையிலே நடந்ததுன்னு நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா கெசன்ட்ராவுடைய அந்த ரெண்டாவது பெண் குழந்தைய வந்து பேஸ்மெண்ட்லயே தான் அவங்க வளர்த்துட்டு வந்தாங்களே, ஏன்னா அந்த பொண்ணை யாரும் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி. நம்ம கெசன்ட்ராவுக்கு வந்து அவங்க பையன் பீட்டர் மேல எவ்வளவு பாசமோ அதே அளவு பாசம் தான் அந்த பொண்ணு மேலையும். ஆனா கெசன்ட்ராவுடைய ஹஸ்பண்ட் இருக்காருல, அவருக்கு பீட்டர் மேலையும் பாசம் கிடையாது, அந்த பொண்ணு மேலையும் பாசம் இல்ல. கடைசியா கெசன்ட்ராவுடைய ஹஸ்பண்ட் அவர் அஃபேர் வச்சுக்கிட்ட பொண்ணு, அவங்களோட குழந்தை பீட்டர்னு எல்லாருமே வீட்டை விட்டு போறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா கெசன்ட்ரா அவங்கள போக தான் விடுறாங்க. ஆனா நீங்க போகும் பொழுதே என் பொண்ணையும் கூட்டிட்டு போயிடுங்க, இவ்வளவு நாள் அவ பேஸ்மெண்ட்லயே வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கா, அவளும் வெளி உலகத்துக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, சோ அதனால ப்ளீஸ் நீங்க போகும்பொழுது அவளையும் கூட்டிட்டு போங்களேன் அப்படின்னு கேட்க கெசன்ட்ராவுடைய ஹஸ்பண்டும் தப்பிக்கணும்ன்றதுக்காக சரி சரி அந்த பொண்ணை கூட்டிட்டு வா, அவளையும் நாங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்றாரு. கெசன்ட்ராவோட ரோபோட் அங்க இருந்து போகுது குழந்தைய கூட்டிட்டு வர, அதுக்குள்ள இவங்க எல்லாரும் கார்ல எஸ்கேப் ஆயிடுறாங்க. சோ அப்படியே நம்ம கெசன்ட்ரா ரோபோட் வெளியே வந்து என் பொண்ணையும் கூட்டிட்டு போங்கன்னு தானே சொன்னேன், ஏன் இப்படி பண்றீங்க, அவளும் வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு கத்துது. அப்படியே காரையும் அது ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. சோ அதுக்கப்புறம் தான் ஆக்சிடென்ட் ஆகும். பீட்டர் இறந்து போனதை நினைச்சு கெசன்ட்ரா டோட்டலா ஆஃப் ஆயிடும். வீட்டுல பேஸ்மெண்ட்ல இருந்த அந்த குட்டி பொண்ணு அப்படியே அங்கேயே இறந்து போயிருப்பாங்க. சோ இதுதான் நடந்தது. இப்ப கெசன்ட்ராவும் நம்ம சமீரா கிட்ட ஒரு அம்மாவா நான் முன்னாடி தோத்துட்டேன், ஆனா இப்ப நான் தோக்க மாட்டேன், ஃபின்னும் ஜூனோவும் என்னுடைய பசங்க, அவங்கள நான் பத்திரமா பாத்துப்பேன் அப்படின்னு சமீராவை கொல்லலான்னு ட்ரை பண்ணும்போது உடனே சமீரா என்ன சொல்றாங்கன்னா, கெசன்ட்ரா புரிஞ்சுக்கோ, நீ ஒன்னும் ஒரு அம்மாவா தோக்கவே இல்ல, திரும்பவும் நீ அதே தப்பதான் பண்ற, யோசிச்சு பாரு, நீ இப்ப என்ன கொல்றத என்னோட பசங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க, நான் இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க உன்னை அம்மாவா நினைப்பாங்களா, யோசிச்சு பாரு ப்ளீஸ், அவங்க ஏன் குழந்தை எங்க கூடவே விட்டுடு, உன்னோட பசங்க இறந்து போயிட்டாங்க
ஆயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த நம்பு அப்படின்னு சமீரா சொல்ல இப்பதான் அந்த கெசன்ட்ரா ரோபோட்டுக்கும் புரிய வருது எல்லாமே. சரி சீக்கிரமா எல்லாரும் இங்க இருந்து போங்க அப்படின்னு கெசன்ட்ரா சொல்ல வேக வேகமா சமீரா அவங்க பசங்க கிட்ட போறாங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்ட பார்த்து பயப்படுறாங்க. டேவிடும் இங்க பாரு எனக்கு வேற வழி இல்ல, அதனாலதான் உன்னை கொல்ல ட்ரை பண்ண, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு இவங்க பேசும்பொழுதே கேஸ் ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. அப்படின்னா இந்த வீடே டோட்டலா வெடிச்சு செதற போகுது. இதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் தெரிச்சுக்கிட்டு வேகமா வெளியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. சேஃபா இவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீடே மொத்தமா வெடிச்சு செதறுது. கெசன்ட்ரா ரோபோட், கெசன்ட்ராவுடைய சர்வர்னு எல்லாமே மொத்தமா அழிஞ்சு போகுது. சோ 50 வருஷத்துக்கு முன்னாடி கெசன்ட்ராவுடைய உடம்பு மட்டும் தான் அழிஞ்சது. அவங்க சோல் வந்து இந்த சர்வர்ல இருந்து கம்ப்யூட்டரா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்க மொத்தமா அழிஞ்சு போனதுனால அவங்களோட சோல் வந்து இறந்து போன அவங்க பொண்ணுகிட்டயே போகுது. சோ கெசன்ட்ராவுடைய ஆத்மாவும் அந்த பொண்ணுடைய ஆத்மாவும் இதுக்கப்புறம் உலகம் அழியிற வரைக்குமே ஒன்னாவே தான் இருக்க போறாங்க. இந்த இடத்துலயே கெசன்ட்ரான்ற இந்த கதை முடியுது. சோ நீங்களே சொல்லுங்க எவ்வளவு பயங்கரமான ஒரு சீரீஸ்ல ஜெர்மன்காரங்க தான். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதோட நீங்க வந்திருக்கிற இடம் உங்க ஃபிலிம் ரோல் ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.